பிரைஸ்தெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாருக்கும் இவ்வேளையில் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத வார்த்தை பயப்படாதே, இன்று உனக்கான வசனம் இது. ஆச்சரியமானவர்களே, இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிறைய மனிதர்கள் பயம் வேதனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பய உணர்வு வந்த உடனே ராத்திரி வேளையில தூங்குறது இல்லை. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பயம் மனதை வாட்டிட்டுதான் இருக்கு. அந்த பயம் கடனை குறிச்ச ஒரு பயமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டு இருந்து வருஷக்கணக்கு ஆன பிறகும் அந்த காரியங்கள் நிறைவேறாமல் அதை குறித்த ஒரு பயமா இருக்குதா, இல்லைன்னா டெஸ்ட் எழுதின பிள்ளைங்களுக்கு நல்ல ரிசல்ட் வருமா, நல்ல மார்க் வருமா, நல்ல இடத்துல நல்ல ஒரு காலேஜ்ல சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம், இல்லைன்னா தொழில் நிமித்தமாக ஒரு பயம். எல்லா தொழிலையும் நஷ்டத்தை பார்த்துட்டேன், இப்ப தொடங்கி இருக்கிற தொழிலாவது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு முன்னேற்றம் வருமா அப்படிங்கிற ஒரு பயம். திருமண காரியத்துல தடை ஏற்பட்டு வயது ஏறிக்கிட்டே போகுது, என்னுடைய வாழ்க்கையில திருமணம் நல்ல முறையில நடக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். திருமணம் முடிஞ்சவங்களுக்கு, கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறவங்களுக்கு என் வாழ்க்கையில கற்பத்தின் கனி எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம். இப்படி ஏதோ ஒரு காரியங்கள்ல பயம் இருந்துச்சு இருக்குல்ல. இப்படி பயப்படுகிற அந்த காரியத்தை ஆண்டவர் பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. எதனால பயம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்பிக்கை குறையும் போது, ஆண்டவர் மீது உள்ள விசுவாசம் குறையும் போது நமக்குள்ள ஒரு பயம் வருது. இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அவ்விசுவாசம் கூடவே வருது. பாருங்க, பயம் வரும்னா நம்ம ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்துல குறைந்தவர்களா மாறி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம வாழ்க்கையில விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது அந்த பய உணர்வு இல்லாம மாறி போகுது. மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனம் சொல்லுது. நம்ம மரணம் போன்ற ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை வந்தா கூட ஆண்டவர் மீது விசுவாசம் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில பயங்கிற உணர்வு இல்லாமல் மாறி போகும். ஆனா அந்த பய உணர்வை கொண்டு வர்றது யாரு அப்படின்னா பிசாசு. பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில பயங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில நிம்மதியை இழக்கும்படியாக, சந்தோஷத்தை இழக்கும்படியாக, தூக்கங்களை இழக்கும்படியாக இந்த பிசாசு பய உணர்வுகளை கொண்டு வந்து வாழ்க்கையில ஆண்டவரை விட்டு பின்மாறி போறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணுவான். உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பய உணர்வு மாறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிறவங்களா, ஆண்டவர் மீது விசுவாசம் உள்ளவர்களா நீங்க மாறும் போது உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த பய உணர்வுகளை முற்றிலுமா மாற ஆண்டவர் கிருபை பாராட்டுவாரு. இன்னைக்கு பாருங்க, பைபிள்ல அழகான ஒரு நிகழ்வு. கோலியாத். கோலியாத் பெரிய மகாவீரன், பார்க்கிறதுக்கு பெரிய மிகவும் பெரியவனாக இருந்தான், வீரத்திலையும் பெரியவனா காணப்பட்டான். இந்த கோலியாத்தை பார்த்தால் எல்லா மக்களும் பயப்பட்டாங்க. ஆனால் தாவீது ஆடு மேய்க்கும் தொழில், மேய்ச்சல் தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த தாவீது எந்த ஒரு யுத்தத்தையும் அவன் கற்றுக்கவே இல்லை. எந்த ஒரு போரையும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தாவீதுக்கு தெரியாது. ஆனா போர் செய்வர்கள், அதாவது படை வீரர்கள் வர இந்த கோலியாத்தை வந்து பார்த்து பயப்படுறாங்க. பெரிய பெரிய வீரர்கள் வர கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா எந்த ஒரு யுத்தத்தையும் கற்றுக்காத, எந்த ஒரு ஆயுதத்தையும் யூஸ் பண்ண வர தெரியாத அந்த தாவீது கோலியாத்தை
பார்த்து பயப்படவில்லை. கோலியாத்தை எதிர்த்து நிற்பேன், ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த விசுவாசம் மட்டும்தான் அந்த மேய்ச்சல் தொழிலை செய்துட்டு இருந்த அந்த தாவீதுக்கு இருந்தது. தாவீது ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தின் நிமித்தமாக கோலியாத்தோட போட போறான். பாருங்க, எந்த ஒரு போருக்கு தேவையான ஆயுதங்களையும் அந்த தாவீது எடுத்து யூஸ் பண்ணவே இல்லை. தன்னுடைய கைகள்ல இருந்த கூழாங்கல், கவுன், இந்த ரெண்டையும் வச்சு ஒரே இதுல அந்த கோலியாத்தை முறியடிக்கிறாரு. பாருங்க, எந்த ஒரு படையை பற்றி, அதாவது அந்த வீரன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியாது, எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம ஒரே ஒரு கல்லால பெரிய பலசாலியான கோலியாத்தை முறியடிக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் மீதுள்ள விசுவாசம். என்னுடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால யாரும் என்னை தோற்கடிக்க முடியாது, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற அந்த விசுவாசம் தாவீதுக்குள்ள இருந்தது. அதனால வெற்றி பெற்றவனா திரும்புறாரு. பாருங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பயம் வருது அப்படின்னா நம்ம ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்துல குறைஞ்சு போனவங்களா இருக்கிறோம். அந்த விசுவாசத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும், நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அந்த பயங்கிற உணர்வு இருக்கவே இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர், நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காரியங்களுக்காக பயந்து போய் மனசளவுல ராத்திரி வேளையில தூங்காம கூட பயத்தோட இருந்துட்டு இருக்கலாம். பாருங்க, மரண பயம், வியாதிய குறிச்ச பயம், எந்த பயமா இருந்தாலும் ஆண்டவர் இன்றைய நாள்ல நீக்கி போடுவாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய வேத வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஈசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். பயப்படாதே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பாருங்க, பயப்படாதே மகனே, மகளே, நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாத. ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன், உன் பக்கத்துல இருக்கிறேன், உனக்கு ஆறுதலா இருக்கிறேன். உன் வாழ்க்கையில 1000 பயப்படுகிற சூழ்நிலையில உள்ள காரியங்கள் உனக்கு வாய்த்து கொண்டிருக்கலாம். அந்த காரியத்தை குறிச்சு நீ இன்று கூட பயத்தோடு வேதனையோடு, அப்பா இந்த காரியத்துல இருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோடு கூட இந்த வீடியோவை நீ பார்த்துட்டு இருக்கலாம். என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, நீ பயப்படாத. என் நீதியின் வலது கரத்தினால உன்னை நான் தாங்குவேன். நான் உன்னை பயப்படும்படியான உள்ள காரியங்களுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டேன். என்னுடைய நீதியின் வலது கரத்தினால உன்னை கீழே விழாதபடிக்கு நீ என்றுமே பயம் இல்லாமல் சந்தோஷமா வாழும்படிக்கு என்னுடைய நீதியின் கரத்தினால உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாள்ல உங்களுக்கு சொல்றாரு. இந்த பயத்தை முற்றிலுமாக இன்றைய நாள்ல ஆண்டவர் மாற்றி போடுவாரு. அதனால எந்த ஒரு பெரிய சூழ்நிலையா இருக்கலாம், உங்கள் வேதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையா கூட இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து ஆண்டவர் இன்றைய நாள்ல அவர் நீதியின் வலது கரத்தினால உங்க தாங்கி உங்களை எந்த ஒரு தீமையும் வந்து அணுகாதபடிக்கு உங்களை காக்கிற வல்லவரா இருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே பயத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. எந்த காரியங்கள்ல பயத்தோடு வேதனையோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னவரே, அவங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்திற்காக பயப்படுறாங்களோ அந்த காரியத்தை எந்த ஒரு தீமையும் அணுகாதபடிக்கு உங்களுடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், அதிசயம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பொரியசின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அந்த பயத்தை முற்றிலுமாக நீக்கி போடுவாரு. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.